ஒரு அழகான கிராமத்தில் ஒரு கணவன் மனைவி வாழ்ந்து வந்தார்கள். அவர்களுக்கு பல வருடங்களாக குழந்தை இல்லை. அதனால் அவர்கள் தினமும் நாகம்மா கோயிலுக்கு சென்று வேண்டிக் கொண்டார்கள். அம்மா, எங்களுக்கு ஒரு குழந்தை கொடுங்கள் என்று அழுது கொண்டார்கள். சில மாதங்கள் கழித்து நாகம்மா அருளால் அவர்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. அந்த வீட்டில் மகிழ்ச்சி பெருகியது. குழந்தையை மிகவும் பாசமாக வளர்த்தார்கள். ஆனால் ஒரு இரவு 2 கெட்ட மனிதர்கள் அந்த குழந்தையை கடத்திக்கொண்டு காட்டுக்குள் போய்விட்டார்கள். அவர்கள் அந்த குழந்தையை நாகம்மா கோயில் அருகில் உள்ள காட்டில் விட்டுவிட்டு ஓடிவிட்டார்கள். அப்போது அங்கு இருந்த பெரிய நாகப்பாம்பு அந்த குழந்தையை பார்த்தது. அது அந்த குழந்தையை காப்பாற்றியது. தினமும் அந்த குழந்தைக்கு பழங்களும் பாலும் கொண்டு வந்து கொடுத்து வளர்த்தது. அந்த நாகம் மெதுவாக நாகினியாக மாறி அந்த குழந்தையை தன் குழந்தை போல வளர்த்தது. 3 வருடங்கள் கழித்து அந்த குழந்தை நன்றாக வளர்ந்தது. அந்த நாகினியே அந்த குழந்தைக்கு அம்மா போல இருந்தது. ஒரு நாள் அந்த 2 கெட்ட மனிதர்கள் மீண்டும் அந்த குழந்தையை கண்டுபிடித்து கடத்த வருகிறார்கள். அவர்கள் குழந்தையை பிடிக்க முயற்சி செய்தார்கள். அப்போது நாகினி கோபமாக பெரிய நாகப்பாம்பாக மாறியது. அதை பார்த்த அந்த மனிதர்கள் பயந்து ஓடிவிட்டார்கள். அந்த குட்டி பாப்பாவும் பயந்து அழுதது. அப்போது நாகம்மா நாகினி வடிவில் அந்த குழந்தையிடம் பேசினாள். கண்ணே, நான் உன் உண்மையான அம்மா இல்லை. நான் உன்னை காப்பாற்றி வளர்த்தேன். இப்போது உன் உண்மையான அம்மா அப்பாவிடம் உன்னை சேர்த்து வைக்கிறேன் என்றாள். பிறகு நாகம்மா அந்த குழந்தையின் பெற்றோரை கண்டுபிடித்து அந்த குழந்தையை அவர்களிடம் சேர்த்து வைத்தாள். அவர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். நம்மை காப்பாற்றும் தெய்வம் எப்போதும் நம்முடன் இருக்கும். நல்ல மனசிருந்தா எப்போதும் நல்லதுதான் நடக்கும்.